புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்து சட்னி அரைக்கிறோம். புதினாவும் கொத்தமல்லியும் சுத்தமாக ஆஞ்சி கழுவி வச்சுக்கிறோம். இப்படி இட்லி போடுற உளுந்து கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், நம்ம சம்சாரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். வரமிளகா நம்ம காரம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். 4 வரமிளகா, சின்ன வெங்காயம், தேங்காய் கொஞ்சம், தக்காளி பழம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ சட்னி தேவைப்படுதோ அவ்வளோ தக்காளி சேர்த்திக்கலாம். புளி கொஞ்சம். இதையெல்லாம் இப்போ நாம் வணக்கிறோம். இப்போது நாம் எண்ணெய் விடுறோம். இப்போது இந்த உளுந்து போடுறோம். இட்லி உளுந்து போடுறோம், கருப்பு உளுந்து, பொட்டு உளுந்து போடுறோம். இது போட்டால் உடம்புக்கு நல்லது. மாதிரி செவந்துடணும். இந்த மாதிரி பொட்டு உளுந்து செவந்தது எடுத்துடணும். மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும். போடுறோம் காஞ்ச மிளகாய், வெங்காயம் போடணும். வெங்காயம் வணங்கி புளி போடுறோம். புளியை போடுறது தக்காளி போடுறோம். புளி, வரமிளகா, தக்காளி எல்லாம் வணங்கக்குள்ள அடுப்பு சிம்மில் வச்சிடணும். அதுதான் அப்போ தான் நல்லா வணங்கும். வணக்கணும், தேங்காயை வணக்கக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சிடணும். அடுப்பு சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா நல்லா வணங்கிச்சு. இதெல்லாம் வணங்கினதுக்கு பிற்பாடு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் ரெண்டையும் அலசி வச்சுருக்குறோம். நாம் தண்ணி வடித்து விட்டு இப்படி போடணும். புதினா தலை போட்டு இப்படி நாம் கிளறி விடுறோம். ரொம்ப வணங்கக்கூடாது, ஒரு சுமாராக வணங்கணும். அதுலேயே இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வணக்கிட்டால் சட்னி கெடாது. நாம் எவ்வளோ உப்பு சாப்பிட்றோமோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது புதினா கொத்தமல்லி தழை ரெண்டையும் போட்டு வணக்கிட்டோம். வணக்கினதுக்கு பிற்பாடு பொட்டு உளுந்து இதுலேயே சேர்த்துக்கிறோம். தனியாக வறுத்து வச்சுருந்த பொட்டு உளுந்து அதுலேயே சேர்த்திக்கிறோம். இப்போ தேங்காய் போடுறோம். தேங்காய் போட்டு அப்படியே அந்த ஜூட்லேயே இருந்தால் சரியாக போயிடும். அப்புறம் அரைக்கிறோம். இப்போது புதினா தழை கொத்தமல்லி தழை சட்னி வணக்கி வச்சுருந்ததை நாம் ஆட்டுறோம். மிக்சியில் அரைக்கிறவங்களாம் அரைச்சிக்கலாம். ஆட்டாங்கல்ல ஆட்டினா நல்லா இருக்கும். முழங்கால் வலி வராது, இடுப்பு வலி வராது, கைகால் வலி வராது. நல்லா பசி எடுக்கும். நல்லா குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லோருமே சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஆட்டாங்கல்ல போட்டு நாம் ஆட்டுறோம். இப்போ நாம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வணக்கினதுனால எண்ணெயெல்லாம் கல்லில் ஒட்டிக்கும். இந்த தண்ணி லைட்டாக போடுறதுனால எண்ணெய் கல்லில் ஒட்டாது, சட்னியோட ஒன்றா வந்துடும். இப்போ சட்னி ஆட்டிட்டோம், எடுக்கிறோம். சட்னி எடுத்தது நம்ம கொஞ்சம் சாப்பாடு போட்டு கல்லில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த கொஞ்சம் இருக்கிற சட்னி எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. இந்த மாதிரி கல்லில் போட்டு பெரட்டி எடுத்தோம்னா உடம்புக்கு எவ்வளவோ நல்லது. உடம்புக்கு எந்த நோய் நொடியும் வராது. இந்த ஆட்டாங்கல்லில் போட்டு இந்த மாதிரி சோத்தை பெரட்டி குழந்தைகளுக்கு ஊட்டுனா குழந்தைகளுக்கு நல்லா ஜீரண சக்தி ஆகும், பசி எடுக்கும். இந்த உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். இதை கல்லு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆட்டாங்கல்ல போட்டு இப்படி இந்த சாப்பாட்டை பெரட்டி எடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது.